நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே, உன் காதை பாருப்பா, காதுல தோடு அணிஞ்சுட்டு இருக்கியே, எப்படி இருக்கு? பல் மணி, பலவிதமான மணிகள், அதாவது ரத்தினங்கள்னு பலவிதமா சொல்றோம் இல்லையா? கோமேதகம்ங்கிறோம், புஷ்பராகம்னு சொல்றோம், என்னென்ன ரத்தினங்கள்லாம் உண்டோ பல் மணி, அந்த பல வகையான ரத்தினங்கள், முத்து, அத்தோடு முத்து, அவற்றுடன் இன் பவளம், இனிமையான பவளம், அழகான பவளம். அப்போ பல மணிகள், முத்து, இன் பவளம்னு சொல்லக்கூடிய இனிமையான பவளம் அத்தனையும் பதித்து ஒரு தோட்டுல பார்த்தா நவரத்தனங்களும் பதித்திருக்கிறார்களாம். வைரம் என்ன, வைடூரியம் என்ன, கோமேதகம் என்ன, மாணிக்கம் என்ன, அதுக்கு மேல முத்து, இனிமையான பவளம் அத்தனையும் அந்த தோட்டிலே அழுத்தி பதித்து, அந்த தோட்டுல எந்த பகுதி பார்த்தாலும் அழகா இருக்கான். ஏன்னா கொஞ்சம் பெரிய தோடுனா என்ன சொல்லுவா, இந்த கீழ்ப்பகுதி ரொம்ப நன்னா வேலைப்பாடு இருக்கு, இந்த மேல பதிச்ச ரத்தனம் நன்னா இருக்கு, இந்த குண்டலம் மாதிரி தொங்குறதே அந்த பகுதி நன்னா இருக்கு. ஆனா இது அப்படி இல்லையா, அண்ணன்னா அழகு பரவி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். தோடுல எந்த இடத்த பார்த்தாலும் அழகா இருக்கு, தொட்டதெல்லாம் அழகா இருக்கு, அப்படிப்பட்ட அழகான தோடு. இலங்கு, இலங்குன்னா ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம். இலங்கு ஒளி வீசக்கூடிய பொன் தோட்டின் மேல், பொன் தங்கத்தாலே செய்யப்பட்ட தோட்டின் மேல் தோடு காதிலே அணிந்திருக்கிறான். அப்ப இது அத்தனையும் எதுக்குன்னா, கிருஷ்ணன் காதில் அணிந்திருக்கக்கூடிய தோடு. அந்த தோடுக்கு தான் இவ்வளவு விளக்கம். அந்த தோடு தங்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த தங்க தோட்டின் மேலே, பொன் தோட்டின் மேலே இத்தனையும் பதித்திருக்கிறார்களாம். இத்தனையும் பதிக்கப்பட்ட அந்த தோடு இருக்கே, அது பளபளன்னு ஒளி வீசிந்து இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அது ஜம்முன்னு ஆட வேண்டாமா கிருஷ்ணா? அப்படித்தான் நீ சப்பானி கொட்டணுமே ஒழிய சும்மா இப்படியெல்லாம் வேண்டா வெறுப்பா செய்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி சப்பானி கொட்டணும்னா, சக்கரத்தாழ்வாரோடு கூடிய அழகான கை இருக்கே, சப்பானி கொட்டினா எவ்வளவு அழகா இருக்கும். பெருமாள் கையில வெளியில தெரிகிறாரோ இல்லையோ, சூக்ஷ்மமா சக்கரத்தாழ்வார் அமர்ந்து இருப்பாராம். சக்கர ரேகை வடிவில் இருப்பார், அல்லது கைக்கு மேலேயே இருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி இருப்பார். அந்த சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்த கரம் இந்த கையிலையும் அதே போல பாஞ்சஜன்ய சங்கு இருக்கும். அப்ப கை கொட்டினா கைகள் மட்டும் உரசுறதுன்னு இல்ல, சக்கரத்தாழ்வாரும் பாஞ்சஜன்யமும் ஒருவரோடு ஒருவர் உரசுகிறார்களே. அப்படி ரெண்டு பாகவதர்கள் ஒன்று சேர்றான்னா அது எப்பேற்பட்ட அனுபவம். அடியார்கள் ஒன்று கூடி பெருமாளுடைய பெருமையை பாடுறான்னா அது ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கையில உள்ள சக்கரத்தாழ்வாரும் இந்த கையில உள்ள பாஞ்சஜன்ய ஆழ்வாரும் இணையும்படி ஆழியங்கையனே சப்பாணி, ஆழி சங்கு ஏந்திய திருக்கைகளாலே நீ சப்பாணி கொட்டு.